மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர் மௌனி பாபா. இவர் தன்னுடைய 10 வயதில் அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட வேண்டி கடந்த 44 ஆண்டுகளா செருப்பு அணியாம மௌன விரதம் மேற்கொண்டு வந்தார். வரக்கூடிய ஜனவரி 22ஆம் தேதி உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ராமர் கோவில் திறப்பு விழா பிரம்மாண்டமா நடக்கவிருக்கு. ராமர் சிலை பிரதிஷ்டை செய்தவுடன் தன்னுடைய மௌன விரதத்தை ராம் என்ற சொல்லை உச்சரித்து கைவிடுகிறார். அதுபோல செருப்பு அணிய மாட்டேன் என்று எடுத்திருந்த சபதத்தையும் கைவிடுகிறார். மௌன பாபா என அழைக்கப்படக்கூடிய இவருடைய இயற்பெயர் மோகன் கோபால் தாஸ். இவரை தற்பொழுது அனைவரும் மௌன பாபா என்றே அழைக்கின்றனர். பாபர் மசூதி இடிப்பின் போது கர சேவகர்களுடன் மௌன பாபாவும் பங்கேற்றுள்ளார். பிரதமர் மோடி தனக்கு ராமர் கோவில் திறப்பு விழா அழைப்புதலை அனுப்புவார் என்ற நம்பிக்கையுடன் காத்து கொண்டிருக்கிறார். தினமும் தனக்கு அழைப்புதல் வந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் போலீஸ், எஸ்பி மற்றும் கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்று விசாரித்து வருகிறார். அவர்கள் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் ஸ்லேட்டில் எழுதி பதில் அளிக்கிறார். இவருடைய சொந்த ஊர் சூரிய நகர், புலாவ் பாலாஜி. ஆனா இப்போ இவர் மத்திய பிரதேசத்தில் இருக்கும் தாதியாவில் வசித்து வருகிறார். இவர் மட்டுமல்லாம ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த மௌன மாதா என்று அழைக்கப்படக்கூடிய சரஸ்வதி தேவி கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலா அயோத்தியில ராமர் கோவில் கட்ட வேண்டி மௌன விரதம் அனுஷ்டித்து வருகிறார். இந்த விரத சபதத்தை பாபர் மசூதி இடிப்பின் போது எடுத்திருப்பதாக கூறுகிறார். ராம ஜென்ம பூமி நியாஸ் மற்றும் ராம ஜென்ம பூமி தீர்த்த கஷேத்ராவின் தலைவராக இருக்கும் நிருத்திய கோபால் தாஸின் சீடர்கள் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளுமாறு மௌன மாதாவிற்கு அழைப்புதல் அனுப்பியுள்ளாங்க. அயோத்தி ராமர் கோவில்ல இந்தியாவு மட்டுமல்லாம நாடு முழுவதும் கவனம் ஈர்த்து வருது. டிராவல் புக்கிங் இணையதளங்கள்ல அயோத்தி பற்றி அதிகம் பேர் தேடுதல்ல இருப்பது தெரிய வந்திருக்கு. குறிப்பா அமெரிக்கா, வளைகுடா நாடுகள்ல இருந்து அதிகம் பேர் அயோத்தி ராமர் கோவில் குறித்த செய்திகளை தேடி வருகிறார்கள். ராமர் கோவில் திறப்பு விழா அறிவிப்பு வெளியானதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இது தொடர்பான செய்திகளை தேடுபவர்களுடைய சதவிகிதம் இணையத்துல 1806% அதிகரித்திருக்கு.